ஹாய். ஆ நம்ம சேனல்ல இப்போ குவார்டர்லி எக்ஸாம்க்காக அந்த 2020 பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா கொடுத்துட்டேன். டயகிராம் கொஸ்டின்ஸ்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. 4 மார்க்ஸ்ல இருந்தா நான் உங்களுக்கு மார்க் பண்றேன். இதெல்லாம் மோஸ்ட் நம்ம பார்க்கணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், சாரி செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் மெயினா பார்த்துக்கோங்க. செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், இந்த ரெண்டு ப்ராப்ளம் லாஸ்ட் லெசன் அதை பார்த்துக்கோங்க. தேர்ட் லெசன்ல அப்படியே ஒன் பை ஒன்னா மார்க் பண்றேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் லெசன்ல மேட்ச் படிச்சிருவீங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து தனியா நம்மளது வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கொடுப்பேன். அந்த லிங்க்ல போய் பாருங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியா போட்டிருப்போம். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அவாகேட்ரலா, இது மாடர்ன் அட்டாமிக் தியரி, அவ்வளவுதான். இந்த மூணு படிச்சாவே நமக்கு ஒரு 4 மார்க் கொஸ்டின் வந்துடும். எய்த் லெசன்ல திஸ் ஒன், இது, அப்புறம் இந்த ரஸ்ட் கொஸ்டின், ஸ்மெல்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ரெண்டர் பாசிவ், அமால்கன், அலாய், இதெல்லாம் மெயினா படிச்சுக்கோங்க. நைன்த் லெசன் ஃபுல்லாவே படிச்சிருங்க. ஏன்னா நைன்த் லெசன் ரொம்ப சின்ன லெசன். அதனால ஃபுல்லா படிச்சா பெட்டரா இருக்கும். பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே மார்க் பண்ணிட்டே வரேன். நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஏன்னா 13th லெசன் வந்து பாத்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் ஒரு டைம் 4 மார்க்லயே கேட்டிருக்காங்க. அதனாலதான் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் போதும். 14th லெசன் இன்சல்ஸ் ஆஃப் பிளட் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க மெயினா பார்த்து. அடுத்து 15, 16, 17 நியூரான்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் முழுசா படிச்சிருங்க. எனக்கு கண்டிப்பா ஒன்று வந்துடும். இதுல கிபர்லின்ஸ் ரொம்ப முக்கியம், பாரத்தார்மோன் முக்கியம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சாவே வந்துடும். இங்க கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு. நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்றப்ப கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறேன். செல்ஃப் பாலினேஷன், மென்சுரல் சைக்கிள் படிப்போங்க, இந்த தடவை கேட்பாங்கன்னு தோணுது. 18th லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், இந்த நியூ பார்ன் பேபி, கவிதா கொஸ்டின், டைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன், டிஎன்ஏ ஆர்கனைஸ், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை படிச்சாவே போதும், நீங்க ஈஸியா வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஆஹ் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஸ்லோ லேர்னர்ஸ் அதிகமா ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்தையுமே மாறி மாறி நிறைய பிடிஎஃப் ரெடி பண்றதுனால
கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறோம். ஓகேங்களா? ஆ அதே மாரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. இதே மாரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.